சொன்னாங்க, யாரு போய் ஒரு மனிதர்கிட்ட ஒரு மனிதரை போட்டு கொடுத்து ஒரு பொருளை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர் நரகத்துடைய ஒரு கங்கை தான் என்ன செய்யறார், வாயில போடுறாங்க. சொல்லுவாங்க போய் என்ன செய்வாங்கன்னா, அவருக்கு ஒரு ஆளை வெறுப்பு இருக்கும். முதலாவது ஆரம்பிக்கிற அந்த வெறுப்புல தான். அவர் உண்மையிலே வெறுப்பானவராக இருக்கிறான். ஆனா அவர்கிட்ட சாதிக்கிறதுக்கான முதலா போடனே உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியுமா அப்படின்னு, என்ன சப்ஜெக்ட் அவர் போட்டோன்னே அவர் மனசுல என்ன செய்யும், யாரோட வெறுப்பு அவனை பத்தி பேசினா வெறுப்பா பேசினா கொஞ்சம் இருக்கு, இவன் வேணும்படி தான் பேசுறான்னு அவருக்கு வழங்கு. ஆனா அந்த வெறுப்பானவனை பத்தி பேசுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன செய்ய இருக்கும், யார விருப்பமா இருந்தா பாராட்டி விடுறது அவர்கிட்ட போய், சரியா அவங்களுக்கு அவருக்கு நல்ல தொடர்பாமே அப்படின்னு சொல்லி அது ஆரம்பிச்சு விடுறது. ரசூலுல்லாஹ் சொன்னா இவங்க நரகத்துடைய ஒரு கட்டிய வாயில போட்டுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா மறுமை நாள் எல்லாருக்கும் முன்னால் அவர்களை இழிவுபடுத்துவானா, அவர்களை மறுமை நாளில் எல்லோருக்கும் முன்னால் இழிவுபடுத்துவா. இதெல்லாம் கெட்ட குணங்கள், எங்களை மாற்றக்கூடிய குணங்கள். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வதஜிதுன ஷர்ரன் நாஸ் இதல் வஜ்ஹைன் அல்லதி யதிஹா உலா பிவஜ் வ யதிஹா உலா பிவஜ். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அதிலே சொன்னாங்க ஒரு வாசனம் உண்டு, என்னடா நீங்க அப்படி ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக வேண்டி ஒரு நன்மை அடைவதற்காக இதை சொல்றீங்கடா, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எழுதப்பட்டதை தவிர வேற எதுவும் வராது. உங்களுக்கு எழுதப்பட்டதை தவிர வேற எதுவும் வராது. உங்களுக்கு ஒன்று கிடைக்கணுமா நியாயமா பேசுங்க, அல்லாஹ் கிடைக்கணும்னு தான் கிடைக்கும். உங்களுக்கு ஒன்று கிடைக்காதா, நீங்க எவனை போட்டு கொடுத்தா என்ன செய்யாது, உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னா. இது